இந்த ஐபிஎல் டோர்னமெண்டோட 27வது போட்டியாக ராஜீவ்காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியம் ஹைதராபாத் மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிய போட்டியில 10 ரன்கள் வித்தியாசத்துல ஹைதராபாத் அணி சிஎஸ்கேவை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கு. ஒரு யங் பவுலர்களை கொண்ட பவுலிங் லைனப்பை வச்சுக்கிட்டு ஹைதராபாத் அணி சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பை மொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சகிப் ஹுசைன், சிவம் துபேவின் விக்கெட்டை வீழ்த்தினதுக்கு அப்புறம் இந்த போட்டியில சிஎஸ்கே கண்டிப்பா தோற்க போகுது அப்படின்றது உறுதியாயிருச்சு. குறிப்பா மிடில் ஸ்டம்பை பதம் பார்த்த இந்த விக்கெட் ஆனது ஒரு ஷாக்கிங்கான மொமெண்டா இருந்துச்சு. கடந்த ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில பிரஃபுல் ஹிங்கே தான் வீசிய முதல் ஓவரிலேயே 3 விக்கெட்டை வீழ்த்தி இருப்பாரு. எனவே இந்த சிஎஸ்கேவுக்கு எதிராக அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருந்த சூழல்ல சிஎஸ்கே பேட்டர்கள் அவருடைய பவுலிங்கை வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஆனா சகிப் ஹுசைனோட பவுலிங் ஆனது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா சகிப் ஹுசைன் கிட்ட சம்திங் சீரியஸான டேலண்ட் இருக்கு. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி சேசிங்கின் போது 10 ஓவர்லயே 111 ரன்கள் எடுத்துவிட்ட சூழல்ல பின்னர் அடுத்த 10 ஓவருக்கு வெறும் 80 ரன்கள் மட்டுமே தான் தேவையா இருந்துச்சு. அதன்படி ரொம்பவே ஒரு ஈஸியான சேசிங்கா தான் இருந்துச்சு. குறிப்பா சிஎஸ்கேவுக்கு வெறும் 3 விக்கெட்டுகள் மட்டுமே தான் போயிருந்துச்சு. ஆனா இந்த நிலைமையில இருந்தும் கூட ஹைதராபாத் அணி இந்த போட்டியை வின் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னும் போது ஹைதராபாத் பவுலிங்ல சிறப்பா செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 5 போட்டியில ரன் எடுக்க தடுமாறி வந்த ருத்ராஜ் கெய்க்வாட் கடந்த கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசிய போது என்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஆனது வரவிருக்கு, டீமுக்கு தேவைப்படும் நேரத்தில் அந்த ஆட்டமானது வெளிப்படும் அப்படின்னு நம்புவதாக சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மத்ரே அவுட் ஆன பிறகும் கூட ருத்ராஜ் கெய்க்வாட் நின்று விளையாடக்கூடிய பொறுப்பானது இருந்த சூழல்ல எந்த போட்டியிலும் கூட ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்காரு. கடந்த 2 போட்டியில சிஎஸ்கே அணி வந்து வின் பண்ணாங்க. அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் பத்தி பேச ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த போட்டியில தோற்கும் போது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்தோம்னா அதுல ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபார்மையும் கொண்டு வர வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணி இந்த சீசனோட பாதி போட்டியில விளையாடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கூட ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் ஃபார்முக்கு வராதது ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு பிரீவிஸ்க்கு பயங்கரமா ஹைப் கொடுத்த சூழல்ல பிரீவிஸும் கூட இந்த போட்டியில சொதப்பிட்டாரு. குறிப்பா விக்கெட்டுகள் விழுந்து போட்டியில பிரஷரான சூழல் இருந்தாலும் கூட மேத்யூ ஷாட் விளையாடும் விதத்தை பார்க்கும்போது அவ்வளவு பிரஷர்லாம் இல்ல அப்படின்னு தான் யோசிக்க வச்சுச்சு. 10 ஓவர்ல இருந்து 15 ஓவருக்குள்ள அவர் வச்ச டாட் பால் தான் இந்த போட்டியோட ரன் ரேட்டை குறைச்சிருக்கு. ஒருவேளை அப்பப்ப ஒரு சில பவுண்டரிகளை தட்டி விட்டு சேசிங்க ஒரு கால்குலேஷன்லயே வச்சிருந்தாருன்னா சரியா இருந்திருக்கும். ஆனா மெதுவாவே விளையாடினவர் கடைசி நேரத்துல போட்டியை எடுத்துட்டு போவாருன்னு பார்த்தோம்னா விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டாரு. மொத்தத்துல இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஓட பேட்டிங்க பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் குறிப்பா தனக்கு காயம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு விளையாடி வந்த ஆயுஷ் மத்ரேக்கு அப்புறம் பின்னர் வந்த ஒவ்வொரு பேட்டருமே பொறுப்பா விளையாடக்கூடிய சூழல் இருந்தும் கூட பொறுப்பை எடுத்துக்கொண்டு போட்டியின் சூழலுக்கு ஏற்றவாறு விளையாட தவறிட்டாங்க. ஆனா அந்த மேட்ச்ல பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே ஓட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பா கடந்த 2 போட்டியோடு சேர்த்து இந்த போட்டியிலும் என்று கடந்த 3 போட்டியிலுமே சிறந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. குறிப்பா அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது தான் சிஎஸ்கேவுக்கு தற்போது பவுலிங் யூனிட்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. குறிப்பா அந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ரவி சாஸ்திரி கேட்ட கேள்விக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 195 ரன்களை நீங்க சேசிங் செஞ்சிருக்கலாம் தானே அப்படின்னு கேள்வியானது கேட்க, ஆமா ரவி பாய், நீங்க சரியா தான் சொல்றீங்க, எந்த நாள்ல இந்த ஸ்கோரை கொடுத்தாலும் சேசிங் செஞ்சிருக்கலாம். பவர் பிளே ஓவர்கள்ல நாங்க ரன்களை அதிகமாக விட்டு கொடுத்த போது ஸ்கோர் வந்து எப்படியும் 220 அல்லது 230 வரை போகும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க பவுலர்கள் ஹைதராபாத் அணியை 30 ரன்கள் குறைவா எடுக்க வச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல அப்படி பந்து வீசினது எங்க பவுலர்களோட சிறந்த முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். அதன்படி பார்த்தோம்னா 195 ரன்கள் என்பது இந்த பிச்சில கண்டிப்பா எந்த நாள்ல கொடுத்தாலும் சேசிங் செய்யக்கூடிய ஸ்கோரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துல உங்களுக்கு தேவையான ரன் ரேட் வந்து 8 குறைஞ்சிருந்தது, நீங்க 6 விக்கெட்டை கையில வச்சிருந்தீங்க அப்படின்னு கேள்வியானது கேட்க, சரியா தான் சொல்றீங்க, கடைசி 10 ஓவர்ல எங்களுக்கு 80 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. எனவே நாங்க அங்கிருந்து ஒரு சில பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி விளையாடி ஹைதராபாத் டீம் மேல பிரஷரை போட்டுருக்கணும். ஆனா அந்த 10வது ஓவருக்கு பிறகு வீசப்பட்ட அடுத்த சில ஓவர்கள தான் அந்த போட்டியோட மொமெண்டமே மாறிடுச்சு. 10 ஓவருக்கு அப்புறம் வீசப்பட்ட அடுத்த 2 ஓவர்கள்ல நாங்க வெறும் 4 ரன்களை மட்டும் தான் எடுத்தோம். இந்த இடம் தான் ஹைதராபாத் அணிக்கு சாதகமா மாறிடுச்சு. பின்னர் எங்களுக்கு தேவையான ரன் ரேட் வந்து அதிகமானதுனால சேசிங் செய்வது கடினமா மாறிடுச்சு. எனவே ஹைதராபாத் அணியோட பவுலிங்கை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்க கடந்த 2 போட்டியில வின் பண்ணி இருக்கீங்க, அந்த போட்டியில உங்களுக்கு எது சரியா போச்சு அப்படின்னு கேள்வியானது கேட்க, கடந்த 2 போட்டி மட்டுமல்ல இந்த போட்டியிலும் கூட சேர்த்தே சொல்றேன், தொடர்ந்து நாங்க 3 முறையா பவுலிங்ல சிறப்பா செயல்பட்டிருக்கோம். இந்த போட்டியை கூட பாத்தீங்கன்னா பவர் பிளேக்கு அப்புறம் நல்லா பந்து வீசி இருப்போம். அதன்படி அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டுக்கு அப்புறம் போட்டியோட மொமெண்டமானது எங்கள் பக்கம் திரும்பிச்சு. இந்த மொமெண்டத்தை நாங்க கடைசி வரை எடுத்துட்டு போய் தான் 195 ரன்களுக்குள்ள அவங்கள சுருட்டணும். எனவே பவுலிங்கை பொறுத்தவரை எங்கள் பவுலர்கள் எல்லோருமே சிறப்பா செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அன்சுல் கம்போஜோட பவுலிங் ஆனது சிறப்பா இருக்கு அப்படின்னு கேள்வியானது கேட்க, சரியா தான் சொல்றீங்க, அன்சுல் கம்போஜ் தற்போதெல்லாம் தன்னோட பவுலிங்ல தீவிரமா கடின உழைப்பு போட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பா டெத் ஓவர்ஸ்ல எப்படி எல்லாம் பவுல் பண்ணலாம் அப்படின்னு கடின உழைப்பு போட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் எங்களோட டீம்ல இருப்பது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே அவர் நல்லா பவுலிங் பண்ணி வந்துட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் அவரோட பவுலிங்கை வந்து மேம்படுத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து தெரிவிச்சிருக்காரு.